ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க பழனியில செல்லு நாட் அலோடுன்னு சொல்லி எங்களுக்கே செவ்வாய்க்கிழமை தான் தெரிஞ்சு போனப்ப. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. வீடியோ கண்டினியூவாக வரும்னு சொன்னேன், போட முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வீடு மாறியாச்சு. வீடு மாறி இப்போ அம்மா வீட்டு பக்கத்துல கொஞ்சம் குடி வந்தாச்சு. அப்புறம் இடையில தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப பெரிய பர்சனல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு 2-3 வாரமா அம்மா வீட்டில் தான் இருந்தோம். இருந்துட்டு இப்போ வீடெல்லாம் மாத்தியாச்சு. இப்போ வீடு வந்து ஹோம் டூருக்கு ரெடி ஆயிடுச்சு. அது வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அடுத்ததுல வரும். அப்புறம் நேற்று வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் மாதிரி போயிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்புறம் வந்து அது இல்லாமல் பிக் பஸார்ல வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அங்கே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் கிச்சன் பொருள் எல்லாமேவும், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஃபேமஸ் ரெண்டுமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு பின்னாடி நான் போடுறேன். ஆஃபர் எல்லாமே நல்லதா போட்டிருந்தாங்க. பாதிக்கு பாதின்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை பழனிக்கு போயிருந்தோம். திடீர் பிளான் தான். திடீர்னு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் மத்தியானம் கிளம்புனோம். சாயங்காலம் தான் அங்கே பழனிக்கே போனோம். நைட்டு தான் சாமியே பார்த்தோம். இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில வந்து நான் இவ்வளோ ஒரு கிட்ட வந்து சாமி நான் பார்த்ததே இல்லை. எப்படி நான் சொல்றது, திருஆவின்குடியில மழை நாள் மழை, சரியான மழை. மழை இதை சொல்லுங்க, மழைங்க. சரியான மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து திருஆவின்குடியில தான் நாங்கள் போய் சாமி பார்த்தோம். சாமி பார்த்துட்டு நான் வந்து முருகன் அவ்வளவு கிட்டத்துல பார்த்ததும் இல்லை. இது நாள் வரைக்கும் பாலாபிஷேகமும் பார்த்ததும் இல்லை. பார்க்க 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 அவ்வளோ ஒரு மனசே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் மழை பெய்யுது, இன்னொரு பக்கம் பாலாபிஷேகம் நடக்குது, ஆராதனை நடக்குது. அதுவும் கிட்டத்திலேயே போய் சாமி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அணு வேற தூக்கிட்டு போயிருக்கேன். நான் பழனிக்கு போய் 1 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்பதான் நான் அணுவே தூக்கிட்டு போயிருக்கேன் நானு. அங்க பக்கத்துல போய் சாமி பார்த்துட்டு அப்புறம் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ண பால்ல வந்து கொடுத்தாங்க. அதுவும் நானும் தம்பி அப்புறம் பாபா குடிச்சிட்டு அப்புறம் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். மலையேற சாயங்காலம் தான் மலையேறணும் 6:30 போல. சரியான மலை அப்பயும். அப்ப வந்து நாங்க எதிர்பார்க்காம தான் மேல வந்து தங்கறதை இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நல்லா பார்த்துட்டு தேர்கூடையே சுத்திட்டு போயில. அதுக்கப்புறம் உள்ள போய் முருகனை பார்த்தோம். சரி, எப்பயும் வந்து பார்க்க போனேன்னா செகண்ட் ரோல தேர்ட் ரோ தானே எப்பயுமே பார்ப்பேன். எப்பயுமே வந்து 100 டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோல தான் பார்ப்பேன். சின்ன பிள்ளைல பார்த்தது ஃபர்ஸ்ட் ரோல பக்கத்துல இருந்து. அப்புறம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போற ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருந்து செகண்ட் ரோ இல்ல தேர்ட் ரோக்கு மாத்தி விட்டு இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோல சாமிக்கு எங்களுக்கு வெறும் ஒரு 2 எட்டு 3 எட்டு தான், அந்த அவ்வளவுதான் இருந்துச்சு. அவ்வளவு கிட்டத்துல இருந்து சாமி பார்த்தேன். மனசுல அவ்வளவு ஒரு கஷ்டம், அவ்வளவு ஒரு அழுகு எல்லாமே இருந்துச்சு. போய் பக்கத்துல இருந்து பார்த்து நம்ம குறையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சு நான் போனேன். ஆனா அவரை பார்க்க அவ்வளவு அழுகதான் வந்துச்சு. மனசு வந்து ரொம்ப லேசா இருந்து பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு, அங்க கோயிலை விட்டு வெளியே வர்றதுக்கு துளி அளவுமே இஷ்டமே இல்லைன்னா ரொம்ப கிட்டத்துல சாமி பார்த்து. சின்ன பிள்ளை அந்த அளவுக்கு கிட்டத்துல சாமி பார்த்தது. இப்பதான் ரொம்ப கிட்டத்துல சாமி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே நீ வீடியோ போடலன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல கேட்பீங்க. இப்ப வந்து புதுசா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க பழனியில செல்லு நாட் அலோடுன்னு சொல்லி எங்களுக்கே செவ்வாய்க்கிழமை தான் தெரிஞ்சு போனப்ப. அதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி பாபா போனாரு. அப்ப வந்து செல்ல ஒண்ணுமே வாங்கல. இப்ப பாத்தீங்கன்னா லேடிஸ் ஒரு ரோலையும் ஜென்ஸ் ஒரு ரோலையும் என்ட்ரன்ஸ்ல வந்து தனித்தனி அனுப்பிச்சு விடுறாங்க. செக் பண்ணி தான் செல்ல வாங்கி வச்சுக்கிறாங்க. மேல போய் போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, தங்கரதத்து மேல காசு எறியக்கூடாது, இது எல்லாமே சொல்றாங்க. அதுக்கு மீறியும் வீடியோ எடுத்து போட்டோம்னா செல்ல புடிங்கி வச்சுக்கிருவாங்களா போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால வந்து பழனிக்கு போனோம். பழனிக்கு போயிட்டு வீடியோ எடுக்கல, போட்டோ எடுக்கல, எதுவுமே பண்ணல. எல்லா சாமியும் கிட்டத்துல பார்த்தோம். ரொம்பவே மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு, இவ்வளோ நாள் ரொம்ப மனசே ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு என்னடா இப்படி போகுதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இவ்வளவு நாளுமேவும் முருகர் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னு எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. நீ கேட்கலாம், ஏமா ரீல்ஸ் பண்ற, என்னென்ன எடிட் பண்ற, திடீர்னு முருகனை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு முருகன் தான். முருகனுக்கு அப்புறம் தான் எல்லாமேவும். இடையில வந்து தம்பி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்ப இடையில 1 வருஷம் கேப் ஆயிடுச்சு. அதிகமா சாமி கும்பிடல, எதுவுமே பண்றது இல்ல. நினைச்சா திருச்செந்தூர் கிளம்புவோம், நினைச்சா பழனி கிளம்புவோம். இப்ப முடிய மாட்டேங்குது. ஆனா அந்த ஒரு 6 மாசமா ரொம்ப ஒரு கவலை கஷ்டம் எல்லாம் இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை பழனி போயிட்டு வந்தா தொடர்ந்து அந்த முருகன் நல்லாதான் நான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா எல்லாருமே நல்லதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் லென்த்தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க வீடியோவுக்கு
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்க்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல வந்து விழுகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.